எத்தே உங்க ஒண்ணுட்ட தங்கச்சி இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வருவான்னு சொல்லியிருந்தியல்ல? ஆமா மருமோளே. எத்தே நேத்து வச்ச பருப்பு குழம்பு வேற நிறைய இருக்கா, என்ன செய்யன்னு தெரியலையே. மருமோளே நான் சொல்லிய மாதிரி கேளு என்ன. அவ வந்ததும் நீ வாங்கன்னு கட்டிட்டு அடுப்படியில போய் நின்னுக்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஒரு பாத்திரத்தை போட்டு ஓட. நான் என்னாச்சு அப்படின்னு கேப்பேன். எத்தே செஞ்சு வச்ச பிரியாணி எல்லாம் கீழே கொட்டி போச்சுட்டே அப்படின்னு சொல்லணும். அதுக்கு நான் ஐயோ வந்தவளுக்கு என்ன செய்யன்னு தெரியல நேரம் வேற ஆயிட்டா அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு நீ எத்தே நேத்து வச்ச பருப்பு குழம்பு தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும். அந்த அன்னைக்கு அவளை நம்ம கூட சேர்ந்து பருப்பு குழம்பு சாப்பிட்டுடுவா. குந்தாணி கிழவி என்னமா ஐடியா பண்ணிருச்சு, ஒரு நிமிஷம். எத்தே உங்க அறிவுக்கு முன்னாடி நாமலாம் தூசிட்டே. ரொம்ப புகழாத மருமோளே, எனக்கே கூச்சமா இருக்கு. இதுக்குள்ள வந்துட்டாளா? மருமோளே சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். சரிதே. என்னக்கா நல்லா இருக்கிறீங்களா? கடவுளே நல்லா இருக்கும். நீ வரதுக்கே இவ்வளவு நேரம் ஆயிட்டு. வாங்க சின்னத்தே. வந்து இருமா. சின்ன பொண்ணே சின்னத்தைக்கு செஞ்ச வச்ச பிரியாணி எடுத்துட்டோமா? ஒரே பதட்டமா இருக்க, என்ன செய்யனே தெரியலையா. ஆத்தி சின்ன பொண்ணே என்னாச்சு? எத்தே பருப்பு குழம்பே கொட்டி போச்சுதே. கவுத்திட்டாளே.